முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய வேண்டுகோள் உங்கள் மூலமாக, ஊடகங்கள் மூலமாக என்னவென்றால், இப்போது பந்து உங்கள் கையில் இருக்கிறது, உங்கள் காலிலே இருக்கிறது. அந்த பந்தை அடிக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். நாளைக்கு ஒரே ஒரு உத்தரவு தான். வழக்கு வருமேன்னா வழக்கு எதுக்கும் வரும். அதுவும் தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் வழக்கு உண்டு. தினசரி பொதுநல வழக்கு உண்டு. மற்றது இதை உச்சநீதிமன்ற தீர்ப்பிலேயே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படியானால் வழக்குகள் வந்தால், வழக்குகள் பாதிக்கப்பட்டவர்கள் என்று யாராவது போனால் அந்த வழக்குகளை சந்திக்கலாம் என்றும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே தமிழக முதல்வருக்கும் இந்த தீர்ப்பினுடைய விளக்கங்கள் இது அத்தனையும் வைத்து திராவிடர் கழகம் கடிதமும் எழுதி அனுப்பியிருக்கிறது. இதுதான் செய்தி. முழுமையாக வரவேற்கிறது. அதில் எந்த குழப்பமும் இல்லை. குழப்பம் சில பேர் ஆரம்பத்தில் ஊடகங்கள் ஏற்படுத்திய குழப்பம். அந்த ரிப்பனில் மட்டும் பார்த்தாங்க. நாங்கள் முழுமையான்னு சொன்னால் 54 பக்கமும் முழுமையாக படித்து இதில் எந்த குழப்பமும் இல்லை. இதை தெளிவாக படித்தாதான் அதில் வரும். சில வாசகங்கள்லாம் அவங்க சுற்றி வளைச்ச மாதிரி சட்ட ரீதியாக போட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், நான் வழக்கறிஞனும் கூட. அது மட்டுமல்ல, பழைய தீர்ப்புகளில் இருந்து உங்களுக்கு சொல்கிற விளக்கங்கள். அந்த விளக்கங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா ஜாதகமும் எங்கள்கிட்ட 50 வருஷ ஜாதகம் இதில் இருக்குது. பூரா இது சம்மந்தமாக யாருக்காவது எந்த சந்தேகம் வேணாலும் கிட்டத்தட்ட நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு இந்த முதல்ல சேஷம்மாள் வழக்கு என்று சொல்லி வந்ததில் கூட அன்றைக்கு கூட கொஞ்சம் குழப்பம் ஏற்பட்டு விட்டது. ஊடகங்கள் மூலமாக ஏதோ அது செல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலையை அன்றைக்கும் உருவாக்கினார்கள். இதற்கு பிறகு இந்த 54 பக்கத்தில் வந்தது மாதிரி அது 54 பக்கம் கூட இல்லை. பழைய தீர்ப்பில், பழைய தீர்ப்பு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறத, அது இந்த தீர்ப்பையும் கட்டுப்படுத்தக்கூடிய தீர்ப்பு. ஏன்னா அது அரசியல் சட்ட பெஞ்ச் தீர்ப்பு. இது 2 நீதிபதிகள் தீர்ப்பு, அது 5 நீதிபதிகள் தீர்ப்பு. எனவே அந்த 5 நீதிபதிகளுடைய தீர்ப்பில் என்ன சொல்லியிருந்ததோ, அதில் எதை சுட்டி காட்டியிருந்தார்களோ அந்த குறைபாடு கூட இருக்கக்கூடாது என்பதைத்தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு கலைஞர்களுடைய தலைமையில் ஒரு உயர்நிலை குழுவை போட்டு அதன்படி பள்ளிக்கூடத்தை உருவாக்கி, ஆகம பள்ளிக்கூடத்தை சொல்லிக் கொடுத்து உருவாக்கி, வைஷ்ணவ ஆகமத்துக்கு தனி, சிவாகமத்துக்கு தனி என்று ஆக்கி, எனவே என்னென்ன சொல்கிறார்களோ அது அத்தனை இதில் செய்திருக்கிறது. எனவே இந்த தீர்ப்பினுடைய பகுதியில் 2 தீர்ப்புகளும் என்கிட்ட இருக்குது, 3 தீர்ப்புகள் இதில் இருக்குது பூராமே. அதனால் எந்த சந்தேகமும் யாருக்கும் வர வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் திராவிட கழகத்திட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம், அவ்வளோதான். அதாவது ஆரம்பத்தில் எல்லோருக்குமே, ஏன்னா இந்த வெறும் இந்த 2 வரி செய்திகளை மட்டும் பார்த்ததுனால விளைவுகள் அவர்களே இப்போ மாற்றி அவர்கள் கருத்துக்களை ஒப்புக்கொள்வார்கள். அதுதானே தவிர ஆரம்பத்தில் பீகார் தேர்தல் தான், வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கெல்லாம் நல்லா விளங்கணும்னு சொன்னால், ஆரம்பத்தில் பீகாரில் யார் வெற்றி பெற்றாங்கன்னு ஊடகங்களில் வந்தது அதே நிலை தான், வேற ஒன்றுமே இல்லை. ஆமாம், நாங்கள் சந்திப்போம். நம்ம சந்தித்து, அதாவது அரசாங்கத்தில் முதல்ல எடுத்த உடனே போராடணும்னு அவசியம் இல்லை. முதல்ல அரசாங்கத்தை, ஏன்னா இதில் மாறுபட்ட கருத்து இல்லை. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாறுபட்ட கருத்து இருப்பதை திராவிட கழகம் நினைக்கல செய்தாலும். அதனால தான் சொன்னேன் கண்டினியூட்டி. அது ஒரு, ஏன்னா எம்ஜிஆர் உறுதிமொழி கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற முதல்வர் அவர்களும் அன்றைக்கு முதல்வராக இருந்தபோது உறுதிமொழி கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதில் தடை என்னென்னா கோர்ட்டில் இருக்க வழக்குன்னு. அது மட்டும் அல்ல, இன்னொரு செய்தி நீங்கள் எல்லாரும் தெளிவாக்கி கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னென்னா, நமக்கு எல்லாருக்குமே who was the respondent of the petition கேஸில் எதிர் மனுதாரர் யார்? தமிழ்நாடு அரசு இல்லை. இந்த அரசு அந்த அரசெல்லாம் கிடையாது. வக்கீல் வச்சு வாதாடினது இந்து அறநிலைய பாதுகாப்புத்துறை மூலமாக யார்? தமிழ்நாடு அரசு. இந்த அரசு தான், இன்றைக்கு இருக்கிற அரசு தான் வாதாடிச்சு. வெற்றி யாருக்கு? தமிழ்நாடு அரசினுடைய சட்டம் செல்லுன்னு சொன்னால் அடுத்தபடியாக அடுத்த கட்டத்தை செய்ய வேண்டிய கடமை, பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? தமிழ்நாடு அரசுக்கு இருக்குது. ஆகவே தான் தமிழ்நாடு அரசை நாங்கள் வேண்டிக் கொள்வோம். அப்படி அவர்கள் ஒருவேளை இல்லைன்னா அதுக்கு அப்படி யோசிப்போம், அவ்வளோதான். அது அவர்கிட்ட கேட்கணும், என்கிட்ட கேட்டேன். தயங்குறாங்கன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இப்போ தானே தீர்ப்பு வந்திருக்கு. தயங்குறாங்கன்னு கூட நான் ஒத்துக்க மாட்டேன். ஒன்றும் சொல்லி அவங்க இதற்கு ஒன்றும் சொல்லி அதை சொல்லி அவங்க இதை பற்றி எதாவது கருத்து சொல்லியிருக்காங்களா? இல்லையே. அதான் இதே மாதிரி தான் நீங்கள் எல்லாரும் மிஸ்லீட் பண்ணக்கூடாது தயவுசெய்து. ஏன்னு கேட்டால் இந்த குழப்பமே ஆரம்பத்தில் வந்ததே இந்த ரிப்பனில் பார்த்துட்டு எல்லாரும் சொல்லிட்டாங்க. ரிப்பனை போட முழுமையாக ரிப்பன் சொல்கிறது இருக்க, அது முழுமையாக தீர்ப்பை படிச்சுட்டு சொன்னால் அந்த குழப்பம் வராது. இப்போவும் 5 நாள் தான் ஆயிருக்கு. தமிழ்நாடு அரசு இதுவரையில் எந்த கருத்தும் சொல்லலை. அதனால் தமிழ்நாடு அரசு தயங்குதுன்னு கேட்குறதே கூட
ஒரு மயக்கமான ஒரு நிலையை தயக்க வைக்கணுமோன்னு நினைக்கிற வேண்டிய நாம அசீவ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இது அவங்களுக்கு சேர்த்து பங்களிப்பு இருக்குது. இடஒதுக்கீடு எப்படி ஒரு பொதுமையானதோ அதே மாதிரி சமூக நீதி அடிப்படையில் இது மிக முக்கியமானது. ஆகவே இந்த வேண்டுகோளை உங்கள் மூலமாக வைக்கிறோம். உங்களை மாதிரி யாருக்காவது சந்தேகம் இருந்தால் கோர்ட்டுக்கு போகலான்னு உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு. அதாவது உங்களை மாதிரி யாராவது சந்தேகம் கேட்டால் இவங்க தகுதியானவர்களா அப்படின்னு சந்தேகம் இருந்தால் அவங்க கோர்ட்டு. ஆமாம், ஏன்னா ஒரு பள்ளிக்கூடம் அது மத தலைவர்கள் கூடி ஜீயர்கள் உட்பட அவர்கள் ஏற்பாடு செய்த அவர்களுக்கு தகுதியானவர்களுங்கிறதுக்கு அடையாளமே தீட்சை கொடுத்தார்கள் அப்படிங்கிறதான். அதில் பார்ப்பனர்கள் இருக்கிறாங்க, உயர் ஜாதிக்காரர்கள் இருக்காங்க. இந்த 206 பேரில் எல்லா ஜாதியும் இருக்குது. அதுதான் பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள். இந்த 69% எப்படி நிரப்பணுமா அப்படி நிரப்பியிருக்காங்க. பல பேருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கு. எல்லாருமே அதில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். வெற்றி பெற்றவர்களுக்கு தான் நாம் அதில் யாரும் தோல்வி அடையலை. வெற்றி பெற்றவர்கள் தகுதி பெற்றிருக்கிறார்கள். எனவே இதற்கு முன்னாலே இருந்தது பிறவி அடிப்படையில், பிறப்பு அடிப்படையில். இப்போது நியமனம் செய்தால் அது தகுதி அடிப்படையில். அதுதான் நினைக்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நியமனத்தில் ஒரு தடையும் இல்லையே. சட்டத்தில் தடை இருக்குமோன்னு எல்லாரும் தயங்கிட்டு இருந்தாங்க. உச்சநீதிமன்றத்தில் பெண்டிங்காக இருந்தது. ஏன்னா இது 9 வருஷமாக அந்த வழக்கு இருக்குது. அதனால் அப்படி இருந்தது. மற்றபடி எந்த தடையும் இல்லை. இப்போ செய்ய வேண்டியது முதல்ல இது நாங்கள் தான் இனிஷியேட் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு அரசுக்கு முறைப்படி வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். தமிழ்நாடு அரசு வெற்றி பெற்றிருக்கிறது இதில். ஆகவே தமிழ்நாடு அரசு அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும். அவங்கள தான் நியமனம் பண்ணணும் முதல்ல. அது நாங்கள் காலகட்டமெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே 10 வருஷத்துக்கு மேலே காத்துக்கிட்டு இருக்காங்கிறதே உடனடியாக நியமனம் செய்யணுங்கிற கருத்தை உள்ளடக்குத. அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்திருக்காங்கன்னா சில பேர் இறந்தே போயிட்டாங்கன்னு சொல்கிறோமே, அதானே. அதனால் உடனடியாக செய்யணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். ஏன்னா அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி 10 வருஷம் கணக்கு வந்தாச்சு. 10 வருஷம்னா அது படித்து கிடிச்சு வரும்போது 10 வருஷத்துக்கு இல்லை, இன்னும் கொஞ்சம் குறைவு வரும். 8 வருஷம் வந்திருக்கணுங்க. 8ஆ 10ஆங்கிறது முக்கியமில்லை. இதுவே அவங்க ரொம்ப காலமாக அவர் தயாராக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னொன்று என்னென்னா நியமனம் செய்கிறது மட்டுமல்ல, இது சரின்னு சொன்ன பிற்பாடு அந்த பள்ளிக்கூடங்களில் இருக்கிற நியமனம் வருஷம் செய்கிறாங்க பாருங்கள், இன்ஜினியரிங் காலேஜுக்கு, மெடிக்கல் காலேஜுக்கு. அதே மாதிரி அந்த நியமனங்கள் தேர்வுகளும் தொடரணும். அதுதான் மிக முக்கியம். அதுக்கு வேண்டிய தேர்வுகளும் தொடர ஆரம்பிச்சிடணும். இந்த வர்ற அகடமிக் இயர் கல்வி ஆண்டிலிருந்து அதுவும் இந்து அறநிலைய பாதுகாப்புத்துறையினுடைய கீழே இருக்குது. அதுவும் தமிழ்நாடு அரசினுடைய வேண்டுகோளாக உங்கள் மூலமாக அந்த கேள்வி கேட்டது ரொம்ப நன்றி. நீங்கள் நினைவுபடுத்துகிற மாதிரி கேட்டிருக்கீங்க. அதனால் இந்த தேர்வும் தொடர வேண்டும். அதுதான் அது அரசாங்கத்துக்கு நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம். நியமனம் செய்யும்போது பாதிக்கப்படுபவர்கள் வழக்கு தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நியமனம் செய்யும்போது அதனால் பாதிக்கப்படுறவங்க அதுலேயே உச்சநீதிமன்ற தீர்ப்பிலே இருக்கு. அது எந்த சைட்லேயும் இருக்கலாம். வேலை கிடைக்கலன்னா இவங்க பாதிக்கப்பட்டவங்க, வேலை கொடுத்த பிற்பாடு இருக்கிறவங்களை யாரையும் வெளியில் அனுப்பணும்னு அதில் சொல்லலையே. உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா, செய்யணுன்ற முறைக்கு வந்தால் தமிழ்நாட்டில் 36,000 கோவில் இருக்குது. இதில் ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோவில்கள், அந்த பிரச்சனை எடுத்தாலே ஒரு பெரிய சிக்கல்கள் வரும். பெரிய அளவுக்கு என்னன்னா, யாருக்கு சிக்கல் வரும்னா அறநிலைய பாதுகாப்புத்துறைக்கு தான் சிக்கல் வரும், வேறு யாருக்கும் வராது. ஆகமப்படி என்பதை அப்படியே நூல் இழவாரி பிடிச்சாக்கா ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோவில்கள் 36,000 கோவிலில் 2,000 தவிர 34,000 கோயில் ஆகம விதிப்படி இல்லாத கோவில், கட்டப்பட்ட கோவில். உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா, தெளிவாக உதாரணம் சொல்லணும்னா, தியாகராய நகரில் இருக்கிற சிவவிஷ்ணு ஆலயம்னு இருக்கு பாருங்க, அதுக்கு ஆகம விதிப்படி கட்டப்பட்டது அல்ல. ஆகமத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. பெசன் நகர் அடையாறு பகுதியில் இருக்கிற அஷ்டலட்சுமி கோவில்னு இருக்குது சென்னையிலேயே, உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கும் ஆகமத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்குது. முதல்ல 2ஆக பிரித்து கொள்ளலாம். தமிழ்நாடு அரசு இதை செய்யணும்னு நினைக்கும் போது 2ஆக பிரிக்கலாம். ஆகம விதிகளுக்கு உட்படாத கோவில் அவர்களுக்கும் ஒன்று செய்யலாம். ஆகம விதிகளுக்கு உட்பட்ட கோவில் இருக்குது பாருங்கள், அதில் சில நியமனங்களை செய்யலாம். எங்கேயாவது பிரச்சனை வருதான்னு பார்க்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 207 பேரையும் வச்சு இதுக்கு மேலேயும் தேவைப்படும். இனிமேல் அர்ச்சகர்கள் தேவைப்படுமே தவிர
அர்ச்சகர்கள் இருக்கிறவர்களுக்கு வேலை இல்லா திண்டாட்டம் வராது. இனிமே வேலைக்கு அர்ச்சகர்கள் வேண்டும் அப்படி சொல்லக்கூடிய நிலை தான் வரும். அதாவதுங்க இப்போ அங்கெல்லாம் பேசுறது என் வேலை இல்லை. அது இந்த சட்டத்தை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. அடுத்தது வெள்ளத்துக்கு போயிடலாம், அதுதான் மிக முக்கியம். அதனால் உடை கிடையாங்க. நடைமுறையில் கோயிலுக்கு போகிறாருன்னா சில கோவில் இப்போ பத்மநாப சுவாமி கோயிலில் சட்டையை கட்டிட்டு தான் போகணுன்னு இருக்குது. அதுவும் ஆண்கள் மட்டும்தான் சட்டையை கட்டிட்டு போகணும். அது ரொம்ப காலமாக அப்படி தான் இருக்காங்க. அப்போ அங்கே போனால் அந்த நியமனத்துக்கு ஒன்று செருப்பை கட்டி போட்டு தான் அந்தாண்ட போகணுன்னு வச்சுருக்காங்க. சில கோவில்கள்னா செருப்புக்கு பாதுகாப்பு வச்சுருக்காங்க, செருப்புக்கு லீஸ் கொடுத்துருக்குறாங்க. பூராமே மொத்தம் எவ்வளோன்னு அதை பாதுகாக்கிறதுக்குன்னு வச்சுருக்குறாங்க. அந்த முறைகள் அவங்களாம் நடைமுறை. அதை பற்றியெல்லாம் நம்ம கமெண்ட் பண்ணுறது எங்கள் வேலை இல்லை. நான் பக்தனும் இல்லை, கோயிலுக்கு போகிறது விரும்புகிறவும் இல்லை, நான் கோயிலுக்கு போகாதவன். நாங்கள் அடிப்படையை சொல்கிறது காரணமே ஜாதி ஒழிப்பு, மனித உரிமை, இதுதானே தவிர இங்கே ஒன்றும் பகுத்தறிவு கருத்துக்களுக்கோ மற்றதுக்கோ அந்த இடம், அந்த ஆராய்ச்சிக்கோ இடம் இல்லை. அப்படி பார்த்தா ஆகமங்களை பற்றி தனித்தனியாக பேசலாம். அது எப்போ உண்டாக்குனது, என்ன செய்கிறதுங்கிறதெல்லாம் அந்த ஆராய்ச்சி எல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ தேவையானது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகணும். ஜாதி ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, இது மிக முக்கியமான காலங்காலமாக நம் சமுதாயத்தை செல்லரித்து கொண்ட சமுதாயம். இதில் வேறு எதுவும் இல்லை குழப்பம். இந்த தமிழ்நாட்டையே புரட்டி போட்டு விட்ட, அதுவும் சென்னையெல்லாம் புரட்டி போட்டு விட்ட, தயவுசெய்து நீங்கள் அர்ச்சகர் பிரச்சனைக்காக தான் இந்த சந்திப்பு. ஒன்று வெள்ளத்தை மேலே தூக்கி போட்டு இதை அர்ச்சகரை கீழே போட்டுறாதீங்க பூரா. அதனால் நான் 2-3 விஷயங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். எப்பவும் நான் பத்திரிக்காரன், எனக்கு தெரியும் எந்த செய்தியை நான் கடைசியாக சொன்ன செய்திகள் நீங்கள் தலைப்பை போட்டு அதனால் பண்ணிடக்கூடாதுன்னு நானும் ப்ரெஸ் ஃப்ரெட்டர்னிட்டிங்கிற முறையில் தான் உங்களை கேட்டுக்கிறேன் அன்போடு. அதனால் இது என்னென்னா, இப்போ நம்ம இவ்வளோ பெரிய தொல்லைகள் எல்லாரும் அனுபவிச்சிருக்காங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவ்வளோ பெரிய இன்னமும் அந்த திருநின்ற ஊர் இதிலெல்லாம் வெள்ளம் வடியிலைங்கிறது ஒவ்வொருத்தரையும் ஊடகங்களில் பார்க்கும்போது மனசு ரொம்ப வேதனை. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எங்கள் சின்ன அளவில் நாங்கள் செஞ்சுருக்குறோம். இங்கே ஒவ்வொருத்தரும் பண்ணியிருக்கிறாங்க. மனிதநேயம் ஒரு பக்கத்தில், ஒரு மனிதநேயம், ஜாதி மதம் இதெல்லாம் அப்பாற்பட்டு மனிதநேயம் வந்தது. அது ஒரு பெரிய ஆறுதல். இவ்வளவு பெரிய சங்கடத்துக்கு மத்தியில் ஏற்பட்ட ஒரு ஆறுதல். ஜாதி இல்லை, மதம் இல்லை, மனிதநேயம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நேரத்தில் நிவாரணம், நிறைய நிதிகள் மத்திய அரசை, நம்முடைய தமிழக அரசு பேரிடர் தாக்கப்பட்ட மாநிலம், பேரிடரால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் அப்படின்னு அறிவிக்கணும் இந்த மாவட்டங்களில் அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அது அறிவிக்கலை. அதுதான் வேதனைக்குரியது. நிதியை ஏதோ ஓரளவு கொடுத்துருக்காங்க, இன்னும் போதிய அளவு நிதி வரல. இதெல்லாம் இருந்தாலும் அதுக்கு வேற ஒரு வார்த்தையை சொல்லி அதிகமான பாதிப்புக்கு ஆளானார்கள்னு என்னவோ சொல்லியிருக்கிறாருன்னு வேற வார்த்தையை சொல்கிறாங்களே தவிர, இதை விட பேரிடருங்கிறது எப்படி பெருசாக வரும்? ஏன் பேரிடர் பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னால்தானே நிதி அதிகமாக வரும். அது நிதி இதில் மட்டும் இல்லை, வெளி பகுதிகளிலிருந்தும் வெளி அமைப்புகளிலிருந்தும் பேரிடரால் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆகவே எது மத்திய அரசை தடுக்கிறது என்பது நமக்கு புரியவில்லை. என்ன அதுக்கு பேரடைம் இருக்குது அல்லது என்ன அளவுகோல் இருக்குது? இது இருந்தால் பேரிடர், இது இல்லைன்னா பேரிடர் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. ஆகவே இது பேரிடர், குறிப்பாக கடலூர் போன்ற மாவட்டங்கள் இதெல்லாம் இருக்குது. அதோட இன்னொன்று என்னென்னா, துவக்கத்தில் மத்திய குழு வந்தது இந்த மாவட்டங்களை தான் பார்த்தாங்க. டெல்டா மாவட்டங்களில் தாண்டி தென் மாவட்டங்களில் இப்போ அதிகமான பாதிப்பு இருக்குது, தென் மாவட்டங்கள்லேயும். எனவே இந்த தென் மாவட்டங்களெல்லாம் பாதிப்பு இருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் தெளிவாக அவர்களுக்கும் மறுபடியும் அந்த குழு அங்கே செல்லணும். அதை விட தென் மாவட்டங்களுக்கும் சேர்த்து ஒரு பெரிய வாய்ப்புகளை உருவாக்கணும். இந்த வெள்ள நிவாரணத்தை செய்கிற போது நாங்கள் போர்க்கால அடிப்படையிலே செய்கிறோம்னு சொன்னால் மட்டும் போதாது. அதைவிட தமிழக அரசுக்கு எங்களுடைய வேண்டுகோள் என்னவென்றால், பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு உரிய முறையில் நிவாரண உதவிகள் கிடைக்கிறதா என்பதை கண்காணிக்க அனைத்து கட்சி குழுவினர், பொதுநல அமைப்புகள், தன்னார்வ தொண்டு அமைப்புகள், இந்த அமைப்புகளை எல்லாம் இணைத்த ஒரு புது கண்காணிப்பு குழுவை எல்லா மட்டத்திலும் உருவாக்க வேண்டும். அப்போ அது அரசாங்கத்துக்கு நல்லது, புகார்களுக்கு வர்ற வாய்ப்பு இல்லாமல். அதோடு மட்டுமல்ல, கடலூர் போன்ற மாவட்டங்களில் இந்த நிலையில் கூட வேதனையான ஒரு செய்தி, ஜாதி பாகுபாடு தலை தூக்கக்கூடிய அளவிற்கு இருப்பது என்பது வருத்தத்திற்கும் கண்டனத்துக்கும் உரியது. எனவே நிவாரணங்கள் போய் சேரும்போது யார் அதிகமாக பாதிக்கப்பட்ட மக்களோ அவர்களுக்கு உடனடியாக போய் சேரணும். அந்த அளவுகோல் தான் இருக்கணுமே தவிர,
இதில் இந்த ஜாதி அந்த ஜாதி, இந்த மதம் அந்த மதம்னு பார்த்து அவர்களை தடுக்கிறது போகிறது வர்றதுக்கெல்லாம் இதை அரசு கண்காணிக்கணும். எனவே இந்த நேரத்தில் இன்னும் ஜாதி வெறியை உண்டாக்கலாம் அல்லது ஜாதி மோதல்களை உண்டாக்கலாங்கிறதுக்கு வாய்ப்பே இருக்கக்கூடாது. அவரவர்கள் புண்பட்ட உள்ளத்தோடு இருக்கிறாங்க, வாழ்வாதாரத்தை எப்போ திரும்புமோன்னு தெரிய முடியாத அளவில் இருக்கிறாங்க. ஆகவே தான் அது தெளிவாக இந்த நிவாரண குழுக்கள் அந்த கண்காணிப்பு குழுக்களாக நியமிக்கப்படுவது மட்டுமல்ல, தமிழக அரசினுடைய கடமை உடனடியாக குறிப்பாக எஸ்சி எஸ்டி மக்கள் வாழக்கூடிய காலனி போன்ற இடங்கள், பல இடங்களில், அதே மாதிரி இந்த ஆற்றோரங்களில் இருக்கக்கூடிய குடிசைகள் பகுதிகள், இது போன்று இருக்கக்கூடிய பல பகுதிகள் நேரடியாக வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த உதவிகள் போய் சேரும்போது கிராமங்களில் என்னென்னா இன்னமும் அந்த ஜாதி பிரச்சனை வைத்து இந்த தெருவுக்கு மட்டும் முதல்ல வாங்க, அந்த தெருவுக்கு அப்புறம் போங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் இல்லாத அளவுக்கு பார்க்க வேண்டியது தமிழக அரசினுடைய கடமை. அதை கண்காணிக்கும் போது அது மாதிரி பிரச்சனைகளை உள்ளூரில் இந்த மாதிரி கண்காணிப்பு குழு இருந்ததுன்னா உரிய பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு தான் அடையாளம் தெரியும். ஆகவே அவர்கள் சரியாக போய் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கும். இதுதான் செய்யணும்.